இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளாக ஒரே ஒரு காய் வச்சு அவியல் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் வழுதனங்காய், அதோட பேர் எங்கள் ஊரில் வழுதனங்காய், உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுங்கள். வழுதனங்காய், தக்காளி, வெங்காயம், அடுத்த புளி. அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னா தேங்காய், ஜீரகம், பூண்டு, கறி லீஃப், மஞ்சள் தூள், 2 நீட்ட பச்சை மிளகாய், இவ்வளோதாங்க. அதை அரைச்சி லைட்டாக கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா அரைக்காதீங்க, ஒரு 2-3 அடி அடித்தா போதும், அரைஞ்சிரும். அடுத்து சட்டி எடுத்துக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் போதும், அதை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்க தேவையில்லை, கொஞ்சம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்க கறி லீஃப் போட்டுக்கோங்க. கறி லீஃபும் போட்டு கொஞ்சம் வதக்குனதும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன தக்காளினா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய தக்காளினா 1 எடுத்துக்கோங்க. தக்காளியும் கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிப்போம். அதுக்கு இடையில பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுட்டு அடுத்த தக்காளி போட்டுக்கோங்க. இந்த பச்சை மிளகாய் தான் அரைக்கிறதுக்கு 2 எண்ணம் எடுத்துக்கோங்க. இந்த நீட்ட பச்சை மிளகாய் இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் போட்டாலும் ஓகே தான். தக்காளி, பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வதங்கினதும் தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வழுதனங்காய். இது எங்கள் ஊரில் வழுதனங்காய். உங்கள் ஊரில் இதோட நெய்ம் என்னன்னு சொல்லுங்கள். இதுதான் எங்கள் ஊரில் அவியல். இந்த காய் வச்சு தான் அவியல் பண்ணுவாங்க. இதுவும் கத்தரிக்காயில் ஒரு டைப் தான். வெள்ளை கத்தரிக்காய்ன்னு சிலவங்க சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வழுதனங்காய் இதனோட பேர். இது மட்டும்தான். அதுக்கு கூட தக்காளி, வெங்காயம், வேறு எதுவும் இல்லாத சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நல்லா வதக்கிட்டு அடுத்த புளி, வெறும் நெல்லிக்காய் அளவு புளி போதும், நிறைய இது பண்ணாதீங்க. நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி அந்த தண்ணியை விட்டு கொஞ்சம் நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் கிளறிக்கோங்க. புளி ஊற்றிட்டு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. கிளறிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மூடியை எடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குக் ஆயிரும். ஒரு 2 நிமிஷம் கழித்து மூடியை எடுத்திங்கன்னா ஃபுல்லாக வழுதனங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்திருக்கும். இதை கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கீங்களா தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், ஜீரகம், தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய் 2, மஞ்சள் தூள் எல்லாம் சின்னதா தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், ஜீரகம், மஞ்சள் தூள் போட்டு கொரன்னு சதைச்சி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இது பச்சை வாசனை போகிற அளவு கிளறி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஃபைனலாக போட்டால் போதும். உப்பு போட்டுட்டு 1 நிமிஷம் கிளறி கொடுத்துக்கோங்க. அந்த உப்பு எல்லா இடமும் சேர்றதுக்காகவும் பச்சை வாசனை, அந்த தேங்காய் அரைச்சோம் இல்லை, அந்த பச்சை மிளகாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும் அவியல். கொஞ்சம் குக் ஆகுறது வரைக்கும் கிளறி கொடுத்துக்கோங்க. அவியல் ரெடி ஆயிடும். இவ்வளோதாங்க. உங்களோட பச்சை ஸ்மெல் போகிறத கிளறி கொடுத்தீங்கன்னா அவியல் ரெடி. இதுதான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு கூட இந்த ஒரு அவியலையும் வச்சு பொரிச்ச மீன், இல்லைன்னா பொரிச்ச மீன் மீன்ஸ் ஃபிஷ் ஃப்ரை இல்லைன்னா முட்டை பொரியல், முட்டை பொரிச்சது, முட்டை ஃப்ரை ஏதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு சாதத்துக்கு கூட சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான அவியல்.